சிவன்மலை முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான வழிபாடு இருக்குது. அந்த வழிபாட்டோட சிறப்பையும், இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது, முருகனே உத்தரவுப்படி வைக்கக்கூடிய இந்த பொருளானது நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீரென பொருள் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பொருளால் நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியானது இந்த சிவன்மலை முருகனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்கிறத பார்த்துக்க போகிறோம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல் மற்றும் எலுமிச்சம்பழம் இது எல்லாமே ஒரு புதிய பொருளாக வைக்கப்பட்டிருக்காங்க. இது பக்தர்களோட கனவுல முருகன் உணர்த்துவதாக சொல்லப்படுது. ஸோ அப்படி பொருள் மாற்றமானது மார்ச் 2026 சுமார் 5 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த பழைய பொருட்கள் நீக்கப்பட்டு புதிய பொருட்களானது மாட்டப்பட்டிருக்காங்க. இந்த வைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோமா, மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம். இந்த பொருளானது நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது, இந்த பொருளால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பொருட்கள் அனைத்துமே மங்களம், செல்வம், பக்தி இது எல்லாத்தையும் உணர்த்துவதாக நம்பப்படுது. மேலுமே இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பக்தர்கள் கனவுல முருகனே தோன்றி அவர் சொல்லக்கூடிய அந்த பொருளை அது பூசாரிக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். இது காலங்காலமாகவே தொன்று தொட்டு வழங்கிட்டு வர ஒரு விஷயம். மேலுமே இது பார்த்திங்களா, ஒரு ஆன்மீக சிந்தனையை வழிபடுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்குது. இந்த முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலே ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் ஆலயங்களில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலானது இருக்குது. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க. அதாவது பக்தர்களோட கனவுல முருகப்பெருமானே சொல்லக்கூடிய அந்த பொருட்களை கோவிலில் வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாகவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு ஒரு பொருள் வரும் வரைக்குமே அந்த முந்தைய பொருளை பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பழக்கமானது இருக்குது. இப்படி வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு எந்த ஒரு கால அவகாசமும் கிடையாது. மேலுமே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது எதிர்காலத்தில் நடக்க போவதை முன்கூட்டியே அது நிகழ்வதாக அறிகுறிகள் வழியாக சொல்லப்படுவதா பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கையான விஷயமா இருந்துவது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பார்த்திங்களா, தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்தது. அதே நேரத்தில் பார்த்திங்களா, போர் நடந்தது துப்பாக்கி வைக்கும் போது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தர்களோட கனவுல உத்தரவின் அடிப்படையில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பொருட்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களிடையே ஆர்வத்தில் ஆழ்த்துகிறது. இதனை குறித்து சிவாச்சிரட்டை கேட்டபோது, ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஆனது அனைத்துமே ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும். மக்கள் மத்தியில் ஆன்மீக பற்று அதிகமாக காணப்படும். இயல்பாகவே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபட்டாலே காரிய தடைகளை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை காலங்காலமே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே போல தான் அருகம்புல்லுமே முழுமுதற் கடவுளுக்கு தொடர்புடையாக இருக்கிறது. அதனால் பக்தர்கள் அனைவருமே விநாயகருக்கு அருகம்புல் படித்து வழிபாடு செஞ்சாலே எந்த ஒரு துன்பமும் நம்மளை நெருங்காது அப்படின்னு வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது. அதே போல தான் வெற்றிலை பாக்கோ எலுமிச்சம் பழமோ ஆன்மீகத்தின் ஒரு சின்னமாக இருக்கிறது. ஸோ இது அனைத்துமே தெய்வங்களுக்கும் படித்து வழிபாடு செய்கிறதுக்கும் ஒரு ஏற்ற பொருளாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு பார்த்திங்களா, எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த முறை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுகிற இந்த 5 பொருளுமே ரொம்ப மங்களங்களோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற
தெய்வீக காரியங்கள் நாட்டில் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் இதை நமக்கு உணர்த்துக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலுமே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த வைக்கப்படக்கூடிய இந்த பொருளால் நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆந்திரவன் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்களா கற்பூரம் பிறப்பு வைத்து நிறைய இதுக்கு முன்னாடி பூஜை செய்யப்பட்டாங்க. இது பார்த்திங்களா சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல குறிப்பான ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளானது மாற்றுவாங்க. இது வரைக்குமே நிறைய பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க. மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம் சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்களானது ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்களா வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய அருதூர் பகுதியை சேர்ந்த பக்தர்களோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு உத்தரவானது வந்திருக்கு. இதனால் நாட்டில் நல்ல ஒரு மங்களகரமான காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. மேலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த சிவன்மலை ஆண்டவன் முருகன் கோவிலோட சிறப்பை பார்க்க போகிறோம். இந்த ஆலயமானது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இங்கு பார்த்திங்களா தொரட்டி மரம் தர விருட்சகமாக அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழில் கூட பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவிலாக இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது பார்த்திங்களா 14 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டார். அவரோட நினைவாகவே இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தோட தல வரலாறு ரொம்ப வித்தியாசமானதுங்க. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லா பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து ஒரு சிதறிய சின்ன ஒரு பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் ஆகியவங்க சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாக தல வரலாறு சொல்லப்படுது. மேலுமே இங்கு பார்த்திங்களா மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் அழகாக காட்சி தருவார். சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதையானது அமைச்சிருக்காங்க. மேலுமே இந்த கோவிலானது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை அவர் ஒரு பொருளால் உணர்த்துவார். ஸோ இது பல ஆண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நியதியாக இருக்குது. இன்னொரு பக்தர்களோட கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கோம். மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் மற்ற திருத்தலங்கள்லாம் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடானது நடைபெறும். அதே நேரத்தில் இங்கு பார்த்திங்களா நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கும். அணையாத தீபம் இந்த ஆலயத்தில் எப்போவுமே எரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு வித்தியாசம், ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சிவன் மலையில் ஏராளமான சித்தர்கள் இன்றுமே தவம் செஞ்சு கொண்டிருப்பதாகவும் அவங்க பார்த்திங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் தென்படுவதாக சொல்லப்படுறாங்க. இங்கு தொரட்டி மரம் தலவிருட்சகமாக அமைச்சிருக்கு. தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரம். இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலவிருட்சகமாக இறைவனோடு சேர்ந்து வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்குது. நீங்கள் இந்த சிவன்மலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சிவன்மலை முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவங்களுமே முருகன் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். நல்ல மங்களகாரியமாக நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். இந்த முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இந்த முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுமே முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால்
பொருளால் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி ஆன்மீகத்தின் வழி நடத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியோட சிறப்பையும் இதில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவினர்கள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.